ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாலும் சரி, இல்லை குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டால், இது போல் அடுப்பே பற்ற வைக்காம 3 பொருள் வச்சு அசத்தலான ஆப்பிள் பேடா செஞ்சு கொடுத்துடலாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 3/4 டம்ளரை விட கொஞ்சம் குறைவாக சர்க்கரை எடுத்துப்போம். வாசனைக்காக 4 ஏலக்காய். இது 3த்தையுமே நல்லா பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த பொட்டுக்கடலை பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்தி நல்லா ஒன்று போல் மர்ஜ் பண்ணி எடுக்கணும். 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். எல்லா மாவுலேயுமே நெய் நல்லா படுற அளவுக்கு நல்லா கசக்கி எல்லாம் நல்லா கலந்துடணும். அப்போ தான் மாவு எல்லாமே நல்லா ஒன்று போல் உருண்டை பிடிச்சி எடுக்க முடியும். மாவை நல்லா இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா ரோல் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்வீட்டை சட்டுன்னு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு ஆப்பிள் ஷேப்பில் செஞ்சு எடுக்கிறனால இது போல் ரவுண்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட பால்கோவா அச்சு இருக்குது அப்படின்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க பால்கோவா போலவே இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். எல்லா மாவுலேயுமே நான் இது போல் ஒவ்வொரு உருண்டைகளாக நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஆப்பிள் மாதிரியே அலங்காரம் செய்யறதுக்காக மேலே கிராம்பை காம்பு போல் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்தாவை நீட்டமாக கட் பண்ணிட்டு இலைகள் போல் அடுக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, பார்க்கறதுக்கு ஆப்பிள் போலவே இருக்கு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே 3 பொருள் வச்சு இது போல் அசத்தலாக ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.